ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு அதான் சமைக்க போறோம். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் ஒரு மண்பானை எடுத்திருக்கேன். மண் பாத்திரம் ஹீட் ஆகி வந்ததும் அதில 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்ததும் அதில 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில 15லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக நறுக்கி இது போல் வச்சுருக்கேன். அதையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வரதுக்காக நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மீன் குழம்பு மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இதில் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த எல்லா மசாலாவையும் ஒன்று போல் வதக்கி விட்டுறலாம். அடுத்ததாக இதில் நான் ஒரு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன் 2 கப் அளவுக்கு. அது என்ன பேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அரை மூடி தேங்காய், 2லேருந்து 3 பெரிய பழமான தக்காளி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த பச்சரிசி, 7லேருந்து 8 வெள்ளைப்பூண்டு. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்சியில் மையாக அரைச்சி அதையுமே நான் இதில் கலந்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த எல்லா மசாலாஸும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து கொதித்து வரணும். ஒரு கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நான் ஊற போட்டு அதோட தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் அளவுக்கு புளி தண்ணியுமே இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த குழம்பு நல்லா நம்மளுக்கு கொதித்து வரணும். இன்றைக்கி நான் பாறை மீன் தான் பண்ண போகிறேன். ஸோ பாறை மீனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா பாறை மீனை நம்ம இதில் ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் படர்ற மாதிரி தனித்தனியாக சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே லேசாக கலந்து விட்டுக்கலாம். குழம்பு மூழ்கிற அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக கொத்தமல்லி மட்டும் தூவி இறக்கிடலாம். 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சூடான சுவையான ரொம்பவுமே டேஸ்டான மீன் குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.